இன்றைக்கி எங்கள் ஊரில் செம்ம மழைங்க. அதனால அத்தைகிட்ட வந்து இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு கேட்டேன். அத்தை சொன்னாங்க, உங்களுக்கு சுட சுட நான் காளான் பிரியாணி செஞ்சு தரேன். அந்த காளான் பிரியாணி செய்கிறதுக்காக திங்ஸ் தான் அது. நாங்கள் அவ்வளோ ருசித்து மழைக்கு இதமாக அவ்வளோ சூப்பராக சுட சுட சாப்பிட்டோம். இப்போ பிரியாணிக்கான திங்ஸ் இதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுற பேஸ்ட் அரைக்கிறவங்க என்னென்ன போடுறாங்க, கசகசா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் முந்திரி இது போட்டு, புதினா தழை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லித்தழை, அப்புறம் கிராம்பு, பட்டை கிராம் அதெல்லாம் போட்டுட்டு அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு ஒரு கடாயில் நெய் ஊற்றி காளானை போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சரி இது ஓரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அரிசி கழுவுறதுக்காக அரிசி போட்டு தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டோங்க. பிரியாணி செய்கிறதுக்காக குக்கர் எடுத்து கடலை எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற்றிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்கான மசாலா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து முந்திரி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பட்டை கிராமெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி இலையை எடுத்து உள்ளே போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் பூண்டு போட்டோம். பூண்டு அதே மல்லி புதினா தழையை எடுத்து நல்லா வதக்கிக்கிட்டோங்க. வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் அதில் மல்லித்தூள், மிளகாத்தூள் நல்லா போட்டு நாங்கள் கிண்டி விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் முழுக்கானாலும் சின்ன சின்ன காளானும் நல்லா போட்டு நாங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்களும். அதுக்கப்புறம் 2 உலக்கு தண்ணி ஊற்றணுங்க. 2 உலக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருந்தோம். இந்த மழைக்கு இதமாக நீங்களும் இந்த காளான் பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நாங்கள் அரிசி போட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நாங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நாங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணால் அப்படியே கொதிக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பிரியாணி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தம் போடுவாங்க. அதனால் நாங்கள் காளான் பிரியாணி தம் போடுறதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லெமனு, அதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி நெய் எடுத்து நாங்கள் ஊற்றிக்கிட்டோம். ஊற்றினதுக்கப்புறம் நாங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் தம் போட ஆரம்பித்தோம். ஒரு 2 வாழை இலை எடுத்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணி பிளேட்டெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தம் போடுறதுக்காக தோசைக்கல் எடுத்து நாங்கள் வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் எவ்வளோ மழை, நீங்கள் சொன்னால் நம்பிக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ மழை, அப்படியே ஐஸ் மழை மட்டும் அவ்வளோ ஜில்லுன்னு அந்த இதுக்கு எதமாக எங்கள் அத்தை சுட காளான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் காளான் பிரியாணி தம் போட்டதை வந்து இலையெல்லாம் மூடியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சுட ஆவி பறக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக காளானில் சூப்பராக வெந்திருக்குன்னு. இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்து அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.